என்னை சூழ வந்தாலும் உமை பார்க்கிறே. எத்தனை நிந்தைகள், எத்தனை என்னை சூழ வந்தாலும் உமை பார்க்கிறே. உத்தம ஊழியன் என்று நீ சொல்கையில் உண்மையாய் ஓடுகிறே. உத்தம ஊழியன் என்று நீ சொல்கையில் ஒரு வார்த்தை உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே என் ஊழியத்தின், எத்தனை பேர் சொல்ல முடியும்? அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்த தேவன் ஆமென் நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். தேவ வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது குடும்பங்களை குறித்ததான ஒரு வார்த்தை என் மனதில் தேவன் கொடுத்தார். ஏனென்றால் அநேக குடும்பங்கள் இன்னைக்கு குடும்பமாக காணப்படவே இல்லை. நேற்று ஒரு குடும்பத்துக்காக நாங்கள் கடந்து சென்று வரும்பொழுது சரியாக நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். தேவன் ஊழியங்கள் எல்லாம் எங்கள் வேலைகளும் பாராமல், பிள்ளைகளும் பாராமல், உணவையும் பாராமல் இடத்துல போய் அந்த குடும்பத்தை சமாதானம் பண்ண கர்த்தர் கிருபை அளித்தார். அப்பதான் தேவன் குடும்பங்களுக்காக கர்த்தர் இரவுல தேவன் என்னோடு பேசினார். நான் இரவு படுக்கும்போது சரியாக 4 மணி இருக்கும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நான் நினைத்து நான் ஜெபித்த பொழுது தேவன் இந்த ஆண்டு உங்க குடும்பத்தில் இல்லாத ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் மகிமையையும் இந்த ஆண்டு கர்த்தர் நிச்சயமாய் தருவேன் என்று அடிமைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பமும் இழந்த ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொண்டு சபையிலே சாட்சியாக இந்த உலகத்திலே மகிமைப்பட கர்த்தருடைய வார்த்தை என்னில் பேசப்பட்டது. அதே வார்த்தையை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இழந்ததை உன் குடும்பம் மீண்டும், எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க. இழந்ததை, நான் சந்தோஷத்தை இழந்திருக்கிறேன், உறவை இழந்திருக்கிறேன், பணத்தை இழந்திருக்கிறேன். இழந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை. அநேக ஆத்துமாக்களையும் நான் இழந்திருக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஆத்துமா வரல அப்படின்னா வேதனை அதிகமா யாருக்குன்னா எங்களுக்கு தான். நேற்று போகும்போதெல்லாம் அதை பத்தி தான் நாங்க யோசித்துட்டு ஆத்துமாவெல்லாம் ஒரு ஆத்துமாவையும் பார்க்கும்போது வேதனையாகத்தான் இருந்தது. ஆனா கர்த்தர் வசனத்தின் மூலியமாய் தைரியப்படுத்துகிறார். இழந்ததை நான் திரும்ப தருவேன். அல்லேலூயா. இழந்த காரியங்கள் எல்லாம் தேவன் சபைக்கு மாத்திரம் அல்ல, தேவன் உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் தருவான்னு விசுவாசிக்கிறவர்கள் ஒரு விரத்த சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஒரு 3 காரியங்களை மாத்திரம் எதை இழந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வேதத்தின் அடிப்படையாக கர்த்தர் உங்களோடு பேச சித்தம் உள்ளவராயிருக்கிறார். ஆகையினாலே நாம் வேதத்தை திருப்பி 1 சாமுவேலின் புஸ்தகம், மைக்க ரூபிய கட்ட கொடுப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம்
19வது வசனத்தை அவன் மைக்கில் வாசிங்க, எல்லாரும் கேட்கட்டும். அவர்கள் கொள்ளையாடி போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. தன் குடும்பம் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் என் தேவன் இந்த ஆண்டு உங்களுக்கு திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். எதை வேண்டாலும் இழந்து விடலாம், எதை இழக்கக்கூடாது? குடும்பத்தை இழக்கக்கூடாது. தாவீதை குறித்து எல்லாத்துக்கும் தெரியும். அவன் சிறு வயதிலே எதை கிழித்தானா? எந்த மிருகத்தை கிழித்தான்? சிங்கத்தின் வாய், கரடியின். சின்ன வயதிலே அவன் பயமற்றவனாய் இருந்தான். சிறு வயதிலே அவனுக்கு பயம் இல்லை, அவன் எல்லாத்துக்கும் துணிச்சல் உள்ளவனாய் இருந்தான். எதை கண்டு அவன் பயப்படல, எதை கண்டு அவன் கலக்கம் அடையல. அதே போலதான் பெரிய கோலியாத்தை கண்டு எல்லா ஜனமும் ராஜாவும் அசர்ந்த போது அவன் பயப்படாதவனாய் தைரியம் உள்ளவனாய் அவன் கோலியாத்தை முறியடிக்க தேவன் அவனுக்கு கிருபை செய்தார். ஆனால் இந்த இடத்துல வேதத்திலே வாசிக்கிறோம், அவனிடத்துல இருந்து எல்லாமே கொள்ளையாடி போன பிறகு அவன் தேவ சமூகத்திலே தன் பலன் போகு மட்டும் என்ன செய்தானா? அழுதான். உண்மையான குடும்பம். தன் பலன் போகு மட்டும், எதற்குமே கலங்காதவன், எதற்குமே வருத்தப்படாதவன், எதையும் ஃபேஸ் பண்றவன், எதையுமே எதிர்த்து நிற்கிற ஆற்றல் திறமை உள்ளவன். ஆனால் தன் குடும்பம் கொள்ளையாடி போனதை அவனால தாங்கிக் கொள்ளாமல் தேவ சமூகத்திலே அவன் தன் பலன் போக மட்டும் என்ன செய்தானா? அழுதான். இன்னைக்கு அநேகருக்கு புரியாது. நம்முடைய குடும்பத்திலே காணப்படுகிற சில போராட்டங்களும் நிந்தனைகளும் மூன்றாவது மனிதனுக்கு, மற்றவர்களுக்கு அது விளங்காது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரியும் அது எவ்வளவு வேதனை. என் பிள்ளைகளை குறித்து, நம்ம மனைவியை குறித்து, நம்ம வீட்டை குறித்து சில நேரங்கள் நம்ம இழந்திருக்க கூடும். அந்த இழப்பும் அந்த வேதனையும் அவங்க இருதயத்துல நம்மளால யார் பார்க்கவே முடியாது. இன்னைக்கு இருக்க குடும்பம் போல அல்ல. யார் வேணாலும் யார் கூட வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற சட்டங்களும் இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒருத்தருக்கு 4-5 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் எந்த குடும்பத்தை சொல்லுகிறது? நானும் என் வீட்டாரும் என் கர்த்தரையே சேவிக்கிற குடும்பத்துக்கு தேவ வார்த்தையாய் சொல்லப்படுகிறது. தன் குடும்பம் போனதை கண்டு அவன் பலன் போக மட்டும் என்ன செய்தானா? அழுதான். அதிலே 15வது அதிகாரம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் என்ன செய்தானா? ஏறி போனான். தன் குடும்பத்திலே காணப்படுகிறதான சில போராட்டங்களை அவனால தாங்கிக் கொள்ள முடியல. தன் குடும்பத்திலே காணப்படுகிறதான பிரச்சனைகளை அவனால தாங்கிக் கொள்ள முடியல. அதனால அவன் என்ன செய்யறான்னு கேட்டா அழுகிறான். அல்லேலூயா. இன்றும் தேவ சமூகத்திலே கடந்த ஆண்டு முழுவதும் உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்துக்காக உங்க கண்களிலே வந்த ஒவ்வொரு சட்டு கண்ணீருக்கு கர்த்தர் நிச்சயமாய் இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை மகிமையாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்க இழந்ததை நீங்க என்ன செய்வீங்க? அல்லேலூயா. யார் யாருக்கு நம்ம குடும்ப உறவுக்காக நீங்க கண்ணீர் வடித்திருப்பீர்கள் என்றால் அந்த கண்ணீர் உண்மையாய் சொல்லுகிறேன், அது ஒரு காலம் வீண் போகவே போகாது.
கர்த்தர் அந்த கண்ணீருக்கு தக்க பலனை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டு தருவார் என்று நம்புகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. தன் பலன் போக மட்டும் தன் குடும்பத்துக்காக அழுதவன் தாவீது. இன்னொரு மனிதன் அழுகிறார். வேதத்தை திறந்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். தன் பிள்ளையை பலி செய்வதற்கு போவது கூட பலிபீடத்திலே அவன் பிள்ளையை வைத்து அந்த பிள்ளையின் தலையை துண்டிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கூட அவன் கண்கள் என்ன செய்யல? கலங்கல. ஆனால் தன் மனைவி வயது சென்று எப்படியா மாறிட்டான்னா கிழவியாய் மாறிட்டான். குமரியா இல்ல, எப்படி? கிழவி. இந்த கிழவி மரித்ததுக்கு ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்ன செய்யறான் கேட்டா எப்படி அழுகிறானா? புலம்பி அழுகிறான். அல்லேலூயா. இதுதாயா குடும்பத்தினுடைய உறவு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுதான் உண்மையான குடும்பத்தின் உறவு. புலம்பி அழுகிறான். ஏன்னா அந்த பிரிவு அவனால என்ன செய்ய முடியல. அநேகர் பிரிகிறார்கள். எதுக்கு பிரிகிறார்கள் என்றே தெரியல. இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்கள் இப்படிதான் பிரிக்கப்படுகிறது. இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்கள் காரணமே இன்றி கணவனும் மனைவியும் மாறி மாறி அடித்துக் கொள்ளுகிறார்கள், மாறி மாறி திட்டிக் கொள்ளுகிறார்கள். புரிந்து கொள்வதல்ல. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் உண்மையுள்ள குடும்பத்தை இழந்ததை கர்த்தர் திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்தில் அப்படிப்பட்ட குடும்பமாய் தேவன் இந்த இடத்துல நம்மளை அமர வைக்கலங்க. நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் சபையில வந்து உங்க குடும்பத்துக்காக உண்மையாய் ஜெபித்தீங்களே, உண்மையாய் தேவ சமூகத்திலே உங்க கண்ணீரை சிந்தினீங்களே, அந்த கண்ணீருக்கு கர்த்தர் நிச்சயம் இந்த ஆண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏங்க என் மனைவியை குறிச்சு என் கண்ணில் தண்ணி வருது? ஏன் என் கணவனை குறிச்சு என் கண்ணில் தண்ணி வருது? ஏன் என் பிள்ளைகளை குறிச்சு என் கண்ணில் தண்ணி வருது? அதுதான் என்ன பாசம்னு கேட்டா உண்மையான பாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏசா யாக்கோபு என்ன செஞ்சிட்டான்? ஏமாத்திட்டு போயிட்டான். அவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிட்டான்? வாங்கிட்டு போயிட்டான். ஏசா குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் முரட்டாட்டம் உள்ளவன், அவன் வேட்டைக்காரன், அவன் கடினம் உள்ளவன். அப்படித்தானே ஏசாவை குறித்து சொல்லுது. ஆனா யாக்கோபு ஏமாற்றி தன் சேஷ்டபுஸ்திர பாகத்தை, தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவன் ஓடி போய் விட்டான். எத்தனை வருட கழிச்சு திரும்பி வரான்? எத்தனை வருஷம்? அல்லேலூயா. அவன் திரும்பி வருகிறான். ஆனா ஏசா அவன் எல்லாரும் சொல்றாங்க, இவன் கல்லான இருதயம், இவன் முரட்டாட்டம் உள்ளவன். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ஆனா அவனுக்குள்ள ஒரு உண்மையான இருதயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தன் சகோதரன் வருவதை கண்டு என்னை ஏமாத்திட்டான்னு போய் அவனை கொலை செய்யல, என்னை ஏமாத்திட்டான்னு போய் அவனை குடும்பத்தெல்லாம் சங்காரம் பண்ணல. அவன் பயந்துட்டு இருக்கிறான், எங்க அண்ணன் ஏதாவது செஞ்சிருவான்னு. ஆனால் வந்தவனை கட்டி தழுவி அல்லேலூயா அணைத்து கொண்ட. அதான் உண்மையான பாசம். உண்மையான நம்ம தான். மனசுல வஞ்சங்க வைக்க கூடாது, மனசுல வெறுப்பு வைக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, யாரா இருந்தாலும் ஆண்டவருக்கு உதவி செய்ய
இவங்க தான் அவங்க தான் சொல்ல, யாராக இருந்தாலும் எத்தனை பேர் சொல்ல முடியும்? எந்த மனுஷனாய் இருந்தாலும் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்க குடும்பத்தை நீங்க இழந்திருப்பீங்கன்னா, உங்க குடும்பத்தில் இருக்க நபர்களை இழந்திருப்பீங்கன்னா, உங்க குடும்பத்தில் இருக்க உறவை இழந்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு நற்செய்தியாய் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். இழந்ததை ஒன்று குறைய கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க இன்னைக்கு உன்னை அபிஷேகிக்க போகிறா. இன்னைக்கு உன்னை நடத்துவார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? வலது கருத்தை மாத்திரம் உயர்த்தி, என் குடும்பத்தில் இழந்ததை, என் குடும்பத்தில் இழந்ததை, என் குடும்பத்தில் இழந்ததை இந்த ஆண்டு நான் பெற்றுக்கொள்ளுவேன். கர்த்தர் திரும்ப கொடுப்பா. இயேசு திரும்ப கொடுப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சத்தமா, ஒரு சத்தமா. எத்தனை நிந்தைகள், எத்தனை என்னை சூழ வந்தாலும் உமை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை என்னை சூழ வந்தாலும் உமை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்கையில் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் எத்தனை அமே என்று நீ ஒரு வார்த்தை கேட்டிட. இழந்தது தருவான் சொல்றவங்களை அழைத்தவரே, அழைத்தவரே என் ஊழியத்தில் அழைத்தவரே, ஆமே நன்றி. ஆதாரமே. முதல்ல குடும்பத்தின் இழப்பை கர்த்தர் மீண்டும் தருவார். இரண்டாவது சொல்லுகிறேன், தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனம். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. போதும். அல்லேலூயா. வேத புஸ்தகம் தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனத்திலே நேபுகாத்நேச்சரை பத்தி இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு கேட்டா, அவன் புத்தி இப்ப திரும்ப வந்தது. அவன் தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு விரோதமாய் நான் தான் கட்டின ஆலயம் என்று பெருமையாய் பேசி முடிக்கும் முன்னே, அவன் வாயிலே அந்த வார்த்தை இருக்கு முன்னே கர்த்தர் அவனை என்ன செய்தாராம்? கண்டித்தார். எப்படியா மாறிட்டான்னு கேட்டா, இவன் மாடுகள் தின்னுகிற புல்லை மேய்கிறவனாய் மாறிட்டான். அல்லேலூயா. எப்பேற்பட்டவன்? ஒரு அரசன். எப்பேற்பட்டவன்? ஒரு ஸ்தானத்துல இருக்கிறவன். எப்பேற்பட்டவன்? இவனுக்கு அநேக ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஒரு மதிப்புக்குரியவன் நேபுகாத்நேச்சார். ஒரு ஆஸ்தியில இருக்கிறவன், ஒரு அந்தஸ்துல இருக்கிறவன், ஒரு அதிகாரத்துவத்துல இருக்கிறவன். அவன் தன்னை மேன்மைப்படுத்தி நான் தான் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் கீழே தள்ளப்பட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்விலும் கூட அதிகாரத்துவத்திலிருந்து நாம் கீழே தள்ளப்பட்டிருக்கலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஒருவேளை உலக மனிதனும் இல்ல உலக காரியமும் நம்மளை மேன்மை பாராட்டி சொல்லுவதனால நான் என்ன செஞ்சிட்டேன், எனக்குள்ள கொஞ்சம் தலகுணம் வந்துருச்சு, நான் தான் என்ற ஆணவம் வந்துவிட்டது. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக எந்த மனிதனும் தன்னை தானே உயர்த்துவது கர்த்தருக்கு அருவருப்பானது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதிகாரத்துவத்தை இழந்தான்.
அதிகாரத்துல இருக்கிறவன் இப்ப புல்லை துங்கும்படியாய் அவன் தள்ளப்பட்டான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, என் கண்களை அவருக்கு முன்பாக என்ன செய்தனா ஏறெடுத்த. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்க ஸ்தானத்தை விட்டு கீழே வந்த எல்லாரும் யார பார்க்கணும் அப்படின்னு கேட்டா கர்த்தரை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. உன் கண்கள் யார பார்க்கணும்? எதை இழந்தான்னு கேட்டா ஆஸ்தி இழக்கலங்க. எதை இழந்தான்னு கேட்டா அந்தஸ்து இழக்கல. அவன் புத்தியை என்ன செஞ்சிட்டான்? புத்தி இல்லாதவன் எதுக்கு சமானமானவன்? புத்தி இல்லாதவன் யாரு? கேட்கல. பைத்தியக்காரன். ஆஸ்தி இழந்தா சம்பாதிச்சிடலாம், பணத்தை இழந்தா சம்பாதிச்சிடலாம், பொருளை இழந்தா மீட்டு கொள்ளலாம். ஆனால் புத்தியை இழந்தால் இன்னைக்கும் அநேக ஹாஸ்பிட்டல்களில் மனநல பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பீர்கள் என்றால் மிகுந்த வேதனையாக இருக்கும். புத்தியை இழந்து அநேக தெருக்களிலே சுத்தி கொண்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். புத்தி இழந்து போகிறார்கள். புத்தியை இழந்து ஒருவன் தன்னைத்தானே கீறிக்கொண்டு அநேக அசுத்த ஆவியினாலே அவன் அலைக்கழித்துக் கொண்டிருந்தவனை இயேசு கண்ட பொழுது அவன் புத்தி பேதலித்தவனாக இருந்தான். தான் என்ன செய்வேன் என்பதை அறியாமல் செய்து கொண்டிருந்தான். இயேசு அவனை பார்த்த பொழுது அவனிடத்திலிருந்து அசுத்த ஆவியை விரட்டினார். அவன் சரீரத்திலே விடுதலை வந்தது. இப்ப என்னவா மாறிட்டான் கேட்டா அவனுக்கு புத்தி வந்தது. இன்னைக்கு நாம் பல நேரங்களிலே புத்தி இல்லாதவர்களாய் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை அறியாமல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக கட்டளையாக அன்பாய் சொல்லுகிறார், எதை இழந்தாலும் எதை இழக்காத, புத்தியை இழக்காத. அவன் கண்கள் இயேசுவை நோக்கி பார்த்தது. சொல்லுகிறான், என் கண்களுமை நோக்கி பார்த்ததுனால நான் இழந்த புத்தி எனக்கு இப்ப எப்படி வந்ததா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? திரும்ப திரும்ப திரும்ப. அல்லேலூயா. திரும்ப வந்தது. ஆமென். புத்தி இழந்துராதீங்க. சாலமோன் தேவனிடத்துல கேட்டான். எதை கேட்டான்? ஞானத்தை கேட்டாங்க. அந்த ஞானத்துக்கு ஒப்பனையான ஞானம் இல்ல. இன்னைக்கு தேவ சமூகத்துல நீங்க கேளுங்க, என் குடும்பத்தை நடத்த எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க, என் வீட்டை சரியா நடத்த எனக்கு ஞானத்தை தாங்க. புத்தி இல்லாதவன் தான் தன் குடும்பத்தை எங்க கட்டுறான்னு கேட்டா, அல்லேலூயா, கண்மணில கட்டல, மண்ணினாலே கட்டுகிறான். புத்தி இல்லாதவன் தான் ஆஸ்திகளை இழந்து போகிறான். புத்தி இல்லாதவன் தான் என்ன செய்வதென்று அறியாமல் செய்கிறான். இன்னைக்கு தேவன் அன்போடு சொல்லுகிறார், உங்க அதிகாரத்தை இழந்திருக்கலாம், உங்க ஆளுமை இழந்திருக்கலாம், உங்க படிப்பை இழந்திருக்கலாம், உங்க ஸ்தானத்தை இழந்திருக்கிறான். நல்ல ஜெய்ஜாண்டிக்கா இருந்தீங்க, நல்ல ஆணவமா இருந்தீங்க, நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்தீங்க. இன்னைக்கு எல்லாத்திலும் நான் தள்ளப்பட்டுட்டேன். யார் என்னை மீண்டும் உயர்த்துவா? மீண்டும் எனக்கு இதெல்லாம் யார் எனக்கு தருவா அப்படின்னு கேட்டா, தருகிற ஒரே ஒரு தெய்வம் இருக்கிறார், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. மீண்டும் தேவன் தருவார். மீண்டும் அந்த ஸ்தானத்துக்கு அமர வைப்பார். மீண்டும் நீ இழந்ததை பெற்றுக்கொள்ளுவார். ஆனா நீ என்ன செய்யணும்னு கேட்டா, உங்க கண்களை யாருக்கு நேரா? கர்த்தருக்கு நேரா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதே தானியேல் எழுதின புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 36வது வசனத்தின் 2 வார்த்தைகளை மட்டும் படிப்போம். இவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகங்களையும் எனக்கு திரும்ப வந்தது. அல்லேலூயா. கண்களை ஏறெடுத்து இந்த ஆண்டு பார்ப்பீர்கள் என்றால்
தேவன் மீண்டுமாய் உன் முக அழகை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். நம்புறீங்களா? மகிமையை தேவன் தர வல்லவராக இருக்கிறார், மேன்மையை தர வல்லவராக இருக்கிறார். ஆனா நீ யார பாரு. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய். ஹல்லேலூயா. மேன்மையும் அதிகாரமும் அழகும் யாரிடத்திலிருந்து வருகிறது? ஆமென். உங்க கண்களை அவருக்கு நேராக ஏறெடுத்து பாருங்க. சொல்லுங்க, நீங்க மேன்மை அடைவீங்க, நீங்க மகிமை அடைவீங்க. முகத்தை கர்த்தர் மீண்டும் பிரசன்னமாய் மாற்றுவா. நிறைய பேர் சொல்லுவாங்க, இது என்ன மூஞ்சியா, அழகே இல்லைனாலும் ஆண்டவருடைய சமூகத்துல உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க, உங்க முகத்தை பரிசுத்த அலங்காரத்துல கர்த்தர் முடிசூட்ட வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என்னதான் மேக்கப் போட்டாலும் சிலருடைய முகத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. மேக்கப்பே இல்லாம ஸ்தோத்திரத்திலே பரிசுத்தத்திலே அவர் கண்களுக்கு முன்பாக நின்று பாருவேன். அல்லேலூயா. இதுதான் மெய்யான அழகு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க முகத்தை கர்த்தர் பிரசன்னமாக்குகிறார், உங்க முகத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். உங்க கண்கள் அவருக்கு நேராக ஏறெடுத்து பார்ப்பீர்கள் என்றால் நீ இழந்த அதிகாரத்துவத்தை கர்த்தர் இந்த ஆண்டு உனக்கு தருவார். அதுக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்லாதீங்க. புத்தி இழந்தவன் அவன் கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்து பார்த்தான். நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சமாவது என்ன இருக்கு, எது தீமை எது நன்மைன்னு நமக்கு தெரியுதா இல்லையா? தெரியுதுன்னு சொல்றவங்களா ஒரு அள்ளியில சொல்லலாமா? இப்போ உங்க கண்களை எங்க ஏறெடுத்து பாருங்க, கர்த்தருக்கு ஏறெடுத்து பாருங்க. நான் சொல்றேன், நிச்சயமா இந்த 25வது ஆண்டு முடிவிலே கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுப்பார்னு கேட்டா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை மகிமைப்படுத்துவா, என் முகத்தின் ஆசீர்வாதத்தை மீண்டும் எனக்கு தருவா. ஒரு சத்தம் ஒரு அழியிலே சொல்லலாமா? அல்லேலூயா. மீண்டும் தருவா. அல்லேலூயா. முதல்ல குடும்ப இழந்ததை தேவன் தருவா. இரண்டாவது உன் அதிகாரங்களையும் உன் அழகையும் தேவன் மீண்டும் தருவார். மூன்றாவது நான் சொல்லி முடிக்கிறேன். 1 நாளாகமம் 18வது அதிகாரம், 1 நாளாகமம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இதற்கு பின்பு முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி காம் பட்டணத்தையும் கிராமங்களையும் பிடித்துக் கொண்டார். தாவீது அதை குறிச்சு பார்க்கிறோம். அவன் எப்பேற்பட்டவன் கேட்டா, அவன் சகல ராஜ்யத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா. கிட்டத்தட்ட 14 தலைமுறையாய் அவனுடைய ராஜ்ய பாரம் அவனுக்குள் செயல்பட்டது. அவனை நெருங்குற எல்லா மனிதனையும் அவன் என்ன செய்வான் கேட்டா, அவன் முறியடித்து விடுவான். அல்லேலூயா. அதிலே 18வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா, சோபாவின் ராஜாவாகிய ஆதாஸ் ரேசூருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள். தாவீது சீரியரில் 27,000 பேரை வெட்டி போட்டான். அல்லேலூயா. அதிலே 12வது வசனத்தை வாசிங்களேன். செருயாவின் குமாரன் அபிசாயி உப்பு பள்ளத்தாக்கிலே 17,000 பேரையும் ஏதோமியரையும் முறியடித்தான். பாருங்க, ஒருத்தர் 2 பேர் இல்ல, எத்தனை பேர் படைகளோடு வந்தாலும் சரி, ஒன்னு அவனை வெட்டி போட்டுறான், இன்னொன்னு அவங்களை இல்லாமலே ஆக்கிடுறான். எவ்வளவு பெரிய ஒரு ஞானம் உள்ளவன், எவ்வளவு பெரிய படை உள்ளவன். அதனாலதான் அதே புஸ்தகத்துல 14வது வசனம் சொல்லப்படுகிறது, தாவீது இஸ்ரவேல் எல்லாரையும் ஆண்டு தம்முடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான். அல்லேலூயா. நியாயமும் நீதியும் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாலை ஆண்ட தாவீது, அவனுடைய வாழ்வு மரித்ததுக்கு அப்புறம், தாவீது காலம் சென்றதுக்கு அப்புறம் தாவீதுடைய பேரே இல்லாம ஆகிவிட்டது.
எல்லாமே உடைக்கப்பட்டது, எல்லாமே சிதைக்கப்பட்டது. இப்ப தாவீது இல்ல, அவன் பேரே இல்லாதபடி அந்த நாட்கள் கடந்து போகிறது. ஆகினால்தான் வேதத்திலே ஆமோஸின் புஸ்தகம் 9வது அதிகாரம், ஆமோஸின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, ஆமோஸின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம், அந்த நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து. எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? எப்பேற்பட்டவனுடைய வாழ்வு இன்னைக்கு எப்படியா மாறிடுச்சான்? விழுந்து போனது. ஆமே, விழுந்து போன உன் குடும்பம், விழுந்து போன உன் வேலை, விழுந்து போன எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் உனக்காய் மீண்டும் எடுப்பித்து கட்ட இன்றைக்கு கர்த்தர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீ கர்த்தருக்காய் பாடுபட்டாயே, அவன் தனக்காக எதுவும் செய்யல, தனக்காக அவன் சேர்த்துக் கொள்ளல, தன்னுடைய மேன்மைக்காக சேர்த்துக் கொள்ளல. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டு கொண்டு ஜனங்களுக்கு எல்லாரும் அவனுக்கு என்ன செய்தானா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீதி, நியாயம். ஏன் தாவீதுடைய கூடாரத்தை கர்த்தர் எடுப்பித்து கட்டுவதற்கு ஏன் கர்த்தர் முன்வர வேண்டும் என்றால், அவன் எதை செய்தான்? நீதி, நீதி, நீதி. அல்லேலூயா. இயேசு இன்றைக்கு என்னிடத்துல இந்த 2025ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு, இந்த ஜனவரி மாதம், இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறான்னு கேட்டா, நீதி நியாயம் உள்ளவனாய் இருந்தால் இந்த ஆண்டு இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை போல கர்த்தர் நம்முடைய ஊழியங்களையும், நம்முடைய வேலைகளையும், நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் தெண்டுகள் பட்டணத்திலே எடுப்பித்து கட்ட என் தேவன் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதிர்பார்க்கிற நீதி உள்ளவனா இருப்பா, உண்மை உள்ளவனா இருப்பியா? இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் மீண்டும் எடுப்பித்து கட்டி அதின் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பூர்வ நாட்களில் உன் குடும்பம் எப்படி மகிழ்ச்சியா இருந்ததோ அதையே கர்த்தர் மீண்டும் தர வல்லவராக இருக்கிறார். இடிக்கப்பட்டிருக்கா? மனுஷனால இடிக்கப்பட்டிருக்கா? உலகத்தினால இடிக்கப்பட்டிருக்கா? உறவுனால இடிக்கப்பட்டிருக்கா? கர்த்தர் மீண்டும் கட்ட போகிறார். கட்டுகிற கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருடைய வாழ்வில மனுஷன் சொல்றதை கேட்டிருக்கேன், இனி நடக்காது, இனி முடியாது, இனி அவ்வளவுதான் அப்படின்னு மனுஷன் சொல்லி தானே கேட்டிருக்கீங்க. இந்த ஒரு விசை இயேசு சொல்வதை கேளுங்க. கட்டுகிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு மீண்டும் கட்டுவேன். கட்டுகிற தேவன் சொல்லுகிறார், மீண்டும் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பே, மீண்டும் உனக்கு ஸ்தானத்தை தருவே. இழந்ததை ஒன்று குறைய தாவீது திருப்பி கொண்டது உண்மையானால் கர்த்தர் நிச்சயம் உன்னையும் திருப்பி கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் குடும்பத்தை திருப்பிக் கொள்ளுவோம், அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். இடிக்கப்பட்ட என் கூடாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். கர்த்தர் என்னை திருப்பிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறேன்னு சொல்றவங்க மாத்திரம் இருந்த இடத்துல நம்ம அப்படியே முழங்கால் படிக்கிட்டு, நான் திருப்பிக் கொள்ளுவேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வா. நான் அல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு உதவி செய்வா. இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார், இதை செய்கிற கிறிஸ்து சொல்லுகிறார், இதை செய்கிற ஆவியானவர் சொல்லுகிறார். இவ்வளவு நாளா மனுஷன் சொல்லுவதை கேட்டு இனி என் குடும்பம் மாறாது, இனி அழகு திரும்ப வராது, இனி ஆசி திரும்ப வராது, இனி என் செல்வம் திரும்ப வராது, நீ பழைய நிலைமைக்கு நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். இதை செய்கிற கர்த்தர்
மீண்டும் ஜெனிப்பிக்க போகிறார், மீண்டும் உயிர்ப்பிக்க போகிறார், மீண்டும் மகிமைப்படுத்த போகிறார். செத்த லாசருவின் சரீரத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி மீண்டும் அவன் உயிர் தெழுந்தது உண்மையானால், இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மீண்டுமாய் 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 கர்த்தர் உங்கள் வாழ்விலே உயர்வையும் மகிமையும் காண செய்ய வல்லவராக இருக்கிறார். செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்கள் உங்க சத்தத்தை மாத்திரம் உயர்த்தி ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயான்னு சொல்லலாம், அல்லேலூயான்னு சொல்லலாம். உண்மை நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன். நேபுகாத்நேச்சார் தன் கண்களை ஏறெடுத்ததை போல இந்த ஒரு விசையாக உங்க கண்களை மாத்திரம் காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா, காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்கணைக்க நேரம் என் ஆத்துமா பாடும் அல்லே. கண்களை ஏறெடுத்து அல்லே, கண்களை ஏறெடுத்து இழந்ததை பெற்றுக் கொள்ளுவேன், இழந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவேன். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையோடு சத்துரு கடந்த ஆண்டிலே சிரித்திருக்கலாம், உங்களை ஏளனம் பண்ணிருக்கலாம், எதிரிகள் பெருகிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு தேவன் சகலத்தையும் எனக்கு திரும்ப தருவாரே. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்க ஊழியத்தை பார்த்து, நான் செய்கிற காரியங்களை பார்த்து, என் குடும்பத்தை பார்த்து, என் பிள்ளைகளை பார்த்து செய்த காரியமெல்லாம் என் எதிரி பெருக பெருக என் பக்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லே, மீண்டுமாய் திரும்ப பெறுவாய். இடிந்து போன தாவீது கூடாரத்தை கட்டினவரே, புத்தி திரும்ப வந்ததே, ஞானம்